இப்போ 25 முடிஞ்சிருச்சு, 26 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ திரும்ப எல்லாத்தையும் அழிச்சிட்டு எல்லாத்தையும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். என்னதான் 25ல எல்லா கோல்லையும் ஃபெயில் ஆனாலும் திரும்ப ஒரு கோலை செட் பண்ணி அதில் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ட்ரை பண்ணோம் இல்லையா? விக்ரம், நீ பேசுகிறதெல்லாம் நல்லா தான் பேசுகிறேன், பட் எதையுமே பண்ண மாட்டேங்கிறேன்னு சொல்கிறது எனக்கு கேட்குது. பட் இந்த வாட்டியாவது எதையாவது ஒன்று பண்ணிடணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வாட்டி எதையுமே கன்சிடர் பண்ணாமல் டேரெக்டாக என்ன கோல் செட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதை எல்லாத்தையும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகிக்கலாம். ஏன்னா 25ல சில கோல்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணாமே நான் ஃபெயில் ஆகிட்டேன். அது எனக்கு கொஞ்சம் கில்ட்டாகவே ஃபீல் ஆகுது. இப்போ இந்த வாட்டி கொஞ்சம் ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகிறப்போ அது கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு நான் முதல்ல ட்ரை பண்ணுவேன்னு நினைக்கிறேன். திரும்ப நான் இப்போ செட் பண்ணுற கோல் எல்லாமே அந்த கோல்லேருந்து அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நான் அந்த கோலையே முடிக்கல, அதுவே எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கோல் தான். ஸோ அதில் இருக்கிறத கொஞ்சமாக மாடிஃபை பண்ணி திரும்ப இந்த 26க்கு கோல் செட் பண்ணியிருக்கேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, என்னோட ஃபர்ஸ்ட் கோல் என்னென்னா அப்ஸ்கில்லிங். இந்த கோலில் தான் நான் மேசிவாக அச்சீவ் பண்ணேன். இட்ஸ் அபவுட் 3 to 4 months என்னோட டைம் அண்ட் எஃபர்ட் எல்லாத்தையுமே போட்டு இந்த ஒரு அப்ஸ்கில்லிங்காக தான் ஸ்பெண்ட் பண்ணேன். நான் அதை அச்சீவும் பண்ணேன். ஸோ என்னோட மெயின் ஃபோக்கஸே அப்ஸ்கில்லிங்கில் தான் இருந்துச்சு. இது வந்து ஒன் டைம் பண்ணுறது கிடையாது. ஸோ எவ்ரி இயர் நான் அப்கிரேட் ஆகிட்டே இருக்கணும்னு சொல்லி பர்சனலாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நான் ஃபஸ்ட் பண்ணுற கோலே நான் ஆல்ரெடி அச்சீவ் பண்ணதாக இருந்தால் ஐ ஃபீல் ஓகே, இதையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் இந்த கோலை ஃபஸ்ட்டாக செட் பண்ணுறேன். ஸோ இந்த வருஷமும் ஏதாவது ஒரு ஸ்கில்லை அப்கிரேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, த செகண்ட் கோல் இஸ் கெட் இன் ஷேப். திரும்ப நீ அங்கேயே வராதுன்னு சொல்கிறது எனக்கு புரியுது. பட் இந்த கோலை செட் பண்ணலன்னா அது நியூ இயர் கிடையாது. நியூ இயர்க்கு இந்த கோல் செட் பண்ணலன்னா அது கோல் செட்டிங் வீடியோவும் கிடையாது. ஏன்னா இது அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவான கோல். இதை வந்து வருஷம் எல்லாருமே செட் பண்ணணும், நானும் செட் பண்ணுவேன். பட் அதை அச்சீவ் பண்ணுவேனான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அங்கே தான் கொஷின் மார்க். ஏன்னா நான் செட் பண்ணுறப்ப எல்லாமே பண்ணிடலாம்னு சொல்லி தான் செட் பண்ணுறேன். பட் ஏதோ ஒரு ரீசனில் அது மிஸ் ஆயிடுது. பட் இந்த வாட்டி அப்படி மிஸ் ஆகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நான் கொஞ்சம் இந்த வருஷம் சீரியஸாக இருக்கிறதுனால ஐ திங்க் நான் செட் பண்ணுற எல்லா கோலையும் அச்சீவ் பண்ணிடுவேன்னு நான் நினைக்கிறேன். பட் அது எல்லாமே எண்ட் ஆஃப் தி இயர் தானே தெரியும். ஸோ ட்ரை பண்ணி பார்க்குறதுல தப்பு இல்லைல்ல. மை தேர்ட் கோல் இஸ் யூடியூப். நான் யூடியூப்பில் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடலை, அது எனக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாகவும் இல்லை. அட்லீஸ்ட் இந்த ஃப்ரீக்வன்சி 2 weeks once இல்லைனா 3 weeks once வீடியோ போட்டிருந்தாவது ஏதாவது கொஞ்சம் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் நான் அதை கூட எதுவுமே பண்ணல. அதனால் இந்த இயரோட கோல் என்னென்னா அட்லீஸ்ட் 1K சப்ஸ்கிரைபர் ஏர்ன் பண்ணுறது தான் இந்த யூடியூப்கான கோல். அது பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல, அது எல்லாமே கொஞ்சம் டவுட்டு தான். பட் த கோல் வாஸ் 1K சப்ஸ்கிரைபர். ஸோ இதில் எனக்கு ஃபிக்ஸ்டாக இந்த 1Kன்ற நம்பரை விட எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக நான் வீடியோ போடுறேன்றது மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். அதுக்கான ரிசல்ட் வருது வரலன்றது எல்லாத்தையுமே நான் அவ்வளோக்கா கேர் பண்ண போகிறதில்ல. ஏன்னா அதுக்கான ஒரு எக்ஸாக்ட் நம்பரோ ஒரு டார்கெட்டோ இருந்தால் தான் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு டார்கெட் ஒரு ஃபிக்ஸ்டு நம்பர் இல்லாமல் நான் செட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இட் லீட்ஸ் டு ஃபெயிலியர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா போன வீடியோவில் நான் வந்து மேக் மணி ஆன்லைன்னு சொல்லிட்டேன். பட் நான் எவ்வளோ எப்படி என்ன அப்படின்ற எந்த ஒரு பிளானுமே இல்லை. சும்மா பிளாங்காக அந்த ஒரு கோல் செட் பண்ணேன். ஏன்னா இப்போ ஆன்லைனில் மணி மேக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் அது எந்த வழியான்னு சொல்லணுன்றதை விட அது வந்து நமக்கு தெரியணும். நான் அந்த கோலோட பிளான் என்ன வச்சுருந்தேன் அப்படின்னு சொன்னால் என்னோட எடிட்டிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணி கிளைண்ட் பிடிக்கலாம் அப்படின்றது தான் ஒரு ரஃப் டார்கெட்டாக வச்சுருந்தேன். பட் நான் அதை பண்ணலை. அதில் கொஞ்சம் இஷ்யூஸ்லாம் நான் கொஞ்சம் ஃபேஸ் பண்ணேன். அதனால் ஓகேன்னு சொல்லி அந்த ஐடியாவை ட்ராப் பண்ணேன். அந்த ஐடியா ட்ராப் பண்ணதில் எல்லாமே ட்ராப் ஆயிடுச்சு. நான் இப்போ செட் பண்ணுறப்ப எடிட்டிங் மூலயமா ஒரு 500 ஒரு 1000 ஒரு 10,000 அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட் நம்பர் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன்னா அட்லீஸ்ட் நான் அந்த ஒரு டார்கெட் நம்பர் அச்சீவ் பண்ணுற வரைக்குமாவது போயிருப்பேன். பட் நான் அந்த மாதிரி எதுவுமே டார்கெட் பண்ணாதனால ஈஸியாகவே குவிட் பண்ணிட்டேன். சரி ஓகே, இது வேறு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதனால தான் இந்த ஒரு நம்பர்ஸை வந்து செட் பண்ணுறேன். இப்போ என்னோட நெக்ஸ்ட் கோல் என்னென்னா லிங்க்டின். நான் என்னோட ஜாப் சர்ச் பண்ணுற ஃபேஸில் லிங்க்டினில் நிறைய அப்ளை பண்ணியிருக்கேன். பட் அதில் எதுலேயுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆனது கிடையாது. லிங்க்டின்லேயும் கண்டென்ட் க்ரியேட் பண்ணால் ஐ திங்க் ஐ பில்ட் ஃபாலோவர்ஸ் அண்ட் கனெக்ஷன்ஸ் அண்ட் ஆல். ஸோ அது மூலயமா இந்த ப்ரொஃபஷனலாக இந்த ஜாப் கிராக் பண்ணுறது இல்லை இந்த கனெக்ஷன்ஸ் பில்ட் பண்ணுறது, ஸோ இந்த ரெஃபரல்ஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே கொஞ்சம் ஈஸியாகும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பட் அது ஆக்சுவலாக ஒர்க் ஆகுமா ஆகாதான்னு சொல்லி எனக்கு டேம் ஷூராக தெரியல. பட் அதனால் ரேண்டமாக இதை தான் பண்ண போகிறோன்னு சொல்லி இல்லாமல் அட்லீஸ்ட் ஒரு 5K ஃபாலோவர்ஸை வந்து லிங்க்டின்ல ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். த ஃபைனல் கோல் இஸ் எமர்ஜென்சி ஃபண்ட். என்னோட போன கோலில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி இப்படின்னு சொன்னதெல்லாம் இருக்கட்டும். பட் ஆக்சுவலாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி நம்ம க்ரியேட் பண்ண வேண்டியது எமர்ஜென்சி ஃபண்ட் தான். ஏன்னா எப்போ யாருக்கு என்ன எமர்ஜென்சி வரும்னு சொல்லி யாராலையுமே சொல்ல முடியாது. இதோட பேஸ் கான்செப்டே என்னென்னா ஒரு 3 months சேலரியை ஏதாவது ஒரு எஃப்டிலேயோ எங்கேயாவது ஒரு பேங்க்லேயோ சேஃபாக ஹோல்ட் பண்ணி வைக்கிறது தான். அதனால் ஒரு டார்கெட்டாக 50K இல்லைனா ஒரு 1 lakh அந்த மாதிரி ஒரு டார்கெட் ஃபண்டை ஃபிக்ஸ் பண்ணி ஏர்ன் பண்ணதுக்கப்புறமா அதை வந்து ஒரு சேஃபான இடத்துல லாக்கர் மாதிரி எஃப்டிலேயோ இல்லை பேங்க்லேயோ ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியோ
ஒரு தனியாக வைக்கணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். எமர்ஜென்சி அப்போ யூஸ் ஆகணும்னு சொல்லி தான் இந்த ஒரு கோலையே நான் செட் பண்ணுறேன். அண்ட் அவ்வளோதான், இந்த வருஷத்துக்கான கோல் போதும். ஐ திங்க் இது எல்லாமே அச்சீவ் பண்ணலான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இதில் இருக்கிற 5மே எனக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ போன வாட்டி செட் பண்ணதெல்லாம் இம்பார்ட்டன் தான்னு கேட்டால் அப்படி கிடையாது, அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். பட் ஓகே, இப்போ அதை பற்றி பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இப்போ இதில் 5மே அச்சீவ் பண்ணணும். ஆக்சுவலாக இப்போது வரவே இல்லை, அச்சீவ் பண்ணி தான் ஆகணும். ஓகே, அவ்வளோதான். திரும்ப கோல் செட் பண்ணியாச்சு, திரும்ப ஃபெயில் ஆகவும் ரெடி ஆயாச்சு. பட் இந்த வாட்டி கொஞ்சமாவது ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகலாம். இப்போ நீங்கள் என்னெல்லாம் கோல் செட் பண்ணியிருக்கீங்க இந்த நியூ இயருக்கு, அது எல்லாத்தையுமே பண்ணலான்னு இருக்கீங்களா, இல்லைனா அதையும் என்ன மாதிரி லூஸில் விட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் ரொம்ப முக்கியமாக உங்களோட கோல் எல்லாத்தையுமே கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா அது கொஞ்சம் ரிலேட்டபிளாக இருந்துச்சுன்னா இது கூட சேர்த்து நான் அதையும் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். அதனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.